சார் அடுத்த கொஷின் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக்லேயே வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக்னு ஒன்று இருக்குது, ஜாவா ஃபுல் ஸ்டாக்னு ஒன்று இருக்குது. இதில் எது சார் பெட்டர்? ரெண்டுமே சூப்பரானது தாங்க. முதல்ல ஜாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் தயாரிக்கணும், ஹெவியான அப்ளிகேஷன் ஜாவாங்க. அப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது சார்? இல்லை ஆக்சுவலாக வந்து 2025 இன்னும் முடியல. ஆமாம் சார். 18 லட்சம் ஓப்பனிங்ஸுங்க. ஏங்க நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏய் வந்துச்சுப்பா மற்றதுக்கெல்லாம் வேலை இல்லை வேலை காமெடியாக இருக்குங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 2017ங்க திண்டிவனத்தை சேர்ந்தவருங்க, ஆதி பராசக்தி இன்ஜினியரிங் காலேஜுங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்க. 2017 மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்க. நான் ஐடியில் வேலை செஞ்சேன், வேலைக்கு போக முடியுமானா என் தம்பி நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறதுல சந்தோஷம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றியும், ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக்னு அதோட சப்டொமைன்ஸ் பற்றியும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஒவ்வொரு கொஷனாக கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அண்ட் SQL DBங்க. ஓகே சார். சரிங்களா, ஓகேவா. நான் வந்து HCL டெக்னாலஜி தான் ஒர்க் பண்ணுங்க. ஆன் தி அதர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஐ வாஸ் ட்ரெயின்டு பை மைக்ரோசாஃப்ட். ஓகே. மைக்ரோசாஃப்டே வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து இந்தியாவில் வந்து எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் smart.net க்ரீன் கேண்டிடேட்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அண்ட் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் அவார்டட் இன்டர்நேஷனல் ஸ்பெஷலிஸ்ட்னு கொடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பாட்காஸ்ட் நிறைய பேர் பயன்படும் நான் நம்புகிறேங்க. சூப்பர் சார். உங்கள் கேள்விகள் கேட்கலாம். இப்போது சரியான ஆள்கிட்ட வந்திருக்கு. உங்களுடைய கேள்விகளுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து பெருமையாக ஷேர் பண்ணக்கூடியது என் தம்பி தாங்க, என் தம்பி அருண்ங்க. அருண் 2017ங்க திண்டிவனத்தை சேர்ந்தவருங்க, ஆதி பராசக்தி இன்ஜினியரிங் காலேஜுங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்க. 2017 மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்க. நான் ஐடியில் வேலை செஞ்சேன், வேலைக்கு போக முடியுமானா என் தம்பி நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. அவரோட ஸ்பீச் நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 2017 பாஸ்ட் அவுட்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ இப்போ இந்த கெரியர் கேப் அப்படின்றது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும் ஐடியில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுப்பீங்க? கரியர் கேப்ன்றது இப்போ ஒரு மேட்டரே இல்லை. ஐடியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ப்ளேஸ் ஆகும் எந்த கம்பெனி வேணாலும். கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேங்க. ஸோ நேர்மையாக போக முடியும், எல்லாராலையும் போக முடியும், நம்பிக்கையோடு போராடுங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ உங்கள் கேள்விகள் போகலாங்க. கண்டிப்பாக சார். சரி, ஓகே சார். சார் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டொமைன் பற்றி பேசலாம். கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா வந்து ரோட் மேப் தான் நீங்கள் கேட்குறீங்க. ஓகே. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழு வெப்சைட்டை தயாரிக்கிறோன்னு தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் படிக்கிறேன், அது காமெடி ஆகிடுங்க. அப்போலாம் படிக்கக்கூடாதுங்க. ஓகே. ஓகேவா. எனக்கு காரில் டயர் மட்டும் செய்ய தெரியும்னா யார் எடுப்பாங்க? எடுக்க மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு புரியாதுங்க. ஓகே, படிக்கிற மொத்தமாக படிக்க வேண்டியது தானே. அது என்ன ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் நான் படிக்கிறேன், பேக் அண்ட் மட்டும் படிக்கிறேன்ட்டு. ஓகே, புரியல. ஓகேவா. ஃபஸ்ட்டு அந்த தப்பு பண்ணாதீங்க. முதல்ல வந்து ஃபுல் ஸ்டாக்னா என்ன அப்படின்னா, இதுதான் இன்டர்நெட்னா இங்கே gmail.comனு அடிக்கிறேங்க. இந்த ஜிமெயில் சர்வர் இங்கே இருக்கும், ஜிமெயிலுக்கான டேட்டா பேஸ் இங்கே இருக்கும். அந்த gmail.com அடிச்சோன்னு ஒரு வெப்பேஜ் வருது, அதை தயாரிக்கிறவன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் எடுத்துகிட்டு வந்து டேட்டா பேஸுக்கு கொடுக்குற இவனை தான் பேக் அண்ட்னு சொல்லுவாங்க. இவன் தான் அந்த டேட்டா பேஸுங்க. ஓகே, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் இருக்கும். இது மூணும் தெரிஞ்சவன் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போய் டிப்ளாய்மெண்ட்டு, கோட் மெயின்டைன் பண்ணுறோம், எல்லாமே தெரியணும்னு எதிர்பார்க்குறாங்க கம்பெனிஸுங்க. இன்னும் வந்து CI/CD பைப்லைன் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம ரொம்ப அட்வான்ஸாக போக வேண்டாம். ஒரு வெப்சைட்டை தயாரிக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அது தயாரிக்கிற HTMLங்க. அதுக்கு கலர்லாம் தரணும் இல்லையா, அப்போ CSSங்க. அதில் வேலிடேஷன் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஆட் பண்ணுற ஜாவா ஸ்கிரிப்டுங்க. இந்த வெப்சைட் மொபைலெல்லாம் நல்லா வேலை செய்யணும் இல்லைங்களா, அப்போ அதுக்கு பூட் ஸ்ட்ராப்புங்க. இது இல்லாமல் அந்த வெப்சைட் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக இப்போ யூஸ் பண்ணுற ட்ரெண்டிங் டெக்னாலஜி ரியாக்ட்டுங்க. இது எல்லாத்தையும் வச்சு ஒரு வெப்பேஜ் நீ தயாரிச்சிட்டுனா அவன் தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருங்க. ஓகே, சரி. இந்த டேட்டாவெல்லாம் எடுக்கக்கூடிய திறமை இருக்கிற இந்த பேக் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்கிற பைத்தான், .NET, ஜாவா, Node.js. ஓகே, சரிங்களா, ஓகேவா. இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா. இதுதான் பேக் அண்ட் டெக்னாலஜி. டேட்டா பேஸ் வந்து SQL ஆர் NoSQL ஏதோ ஒன்று. ஓகே சார். இதை நம்ம லேர்ன் பண்ணி இதில் ஒரு வெப்சைட்டை தயாரிச்சிட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறிடுவீங்க. ஓகே. ஒன்று, இந்த கோட் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா, அப்போ அதுக்கு தேவையான GitHub. ஓகே, GitHub இதை லேர்ன் பண்ணிக்கணுங்க. அதை லேர்ன் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து இதை கொண்டு போய் டிப்ளாய்மெண்ட்டுங்க, இதை கொண்டு போய் சர்வரில் டிப்ளாய் பண்ணுற நாலேஜுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து API மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக API இன்டகிரேஷன் வச்சுங்க. அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டா
ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாற முடியும். ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. ஃப்ளிப்கார்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃப்ளிப்கார்ட்டோடைய ஃப்ரண்ட் அண்ட் எல்லாமே இந்த HTML ரியாக்ட் வச்சு பண்ணிட்டாங்க. ஓகே. பேக் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஸ்ப்ரிங்குங்க, ஜாவா வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா MySQL வச்சு பண்ணியிருக்காங்க. இது மொத்தத்தையும் தயாரிச்சதான் அவன் தான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது சார் ஃபீல்டில்? ஆக்சுவலாக வந்து 2025 இன்னும் முடியல. ஆமாம் சார். 18 லட்சம் ஓப்பனிங்ஸுங்க. ஏங்க நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏஐ வந்துச்சுப்பா மற்றதுக்குலாம் வேலை இல்லை, வேலை காமெடியாக இருக்குங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த தெருவில் வந்து 100 கடை இருக்குங்க. இந்த மூலையில் ஒரு பேக்கரி இருக்குங்க. அந்த பேக்கரியை வந்து என்ன தேவைப்படும் பிஸ்னஸை டெவலப் பண்ண? ஒரு வெப்சைட் வேணும். அந்த வெப் டிசைன் பண்ணுறதாங்க. ஸோ இங்கே தொழில் இருக்கிற வரைக்கும் வெப் டிசைனிங் அழிவே அழியாது. ஓகே. ஏஐ வந்தாலும் அந்த வெப்சைட்டை வேகமாக செய்கிறதுக்கு இந்த ஏஐ பயன்படுத்துவாங்களே தவிர ஏஐயால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அது ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து 18 லட்சம் பேர் எடுத்திருக்காங்க 2025. அது 20 லட்சம் வரைக்கும் போகுன்றாங்க அடுத்த வருஷத்தில். சேலரி எப்படி அண்ணா இருக்கும்? அள்ளி கொடுக்குறாங்க. ஃப்ரெஷருக்கே வந்து குறைஞ்சது 25-30 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்து கண்டிப்பாக 1 lakh மேலே போயிடலாங்க. ஒரு 10 years above அப்படின்னா வந்து 1.5 lakhsலேருந்து 2 lakhs வரைக்கும் earn பண்ணிட்டு இருக்காங்க. சரியான சேலரி பே பண்ணிருக்காங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. இப்போ ஒரு நம்மளுடைய ஸ்விக்கி இருக்கு இல்லைங்களா? நம்ம ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் போடுற ஒரு இடம் இருக்கும். அது வந்து ஏபிஐ பேமெண்ட் கேட்வே, பணம் கட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் அது டெலிவரி ஆச்சா ட்ராக் பண்ணுறது மொத்தத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த மொத்த ப்ராசஸையும் பண்ணுறது தான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்கலாம் ஸ்விக்கின்றது மொபைல் ஆப் தானே கேட்கலாம். இட் இஸ் அ ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுங்க. இது வந்து வெப் டிசைனிங்கில் வராதுங்க. இது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் வரும். ஆனால் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் இதுங்க. ஓகே சார். சார் அடுத்த கொஷின் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக்லேயே வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக்னு ஒன்று இருக்குது, ஜாவா ஃபுல் ஸ்டாக்னு ஒன்று இருக்குது. இதில் எது சார் பெட்டர்? ரெண்டுமே சூப்பரானது தாங்க. முதல்ல ஜாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் தயாரிக்கணும். ஹெவியான அப்ளிகேஷன் ஜாவாங்க. இங்கே வந்து சிம்பிளான அப்ளிகேஷன் தயாரிக்கிறது ஃபுல் ஸ்டாக் பைத்தான். ஓகே சார். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேம் ஒர்க் பேர் வந்து ஸ்ப்ரிங் பூட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக ஃபுல் ஸ்டாக் ஜாவா வந்து இந்த கோட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குங்க. ஃபுல் ஸ்டாக் பைத்தான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஓகே. பெரிய கம்பெனிஸில் எனக்கு என்டர்பிரைஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி பயங்கரமாக இருக்கணும். லைக் எம்என்சிஸ். எஸ், பெரிய ப்ராஜெக்ட் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அமேசான் மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா ஜாவாவில் தான் பண்ணியிருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சின்ன ஸ்டார்ட் அப்பில் சின்ன அப்ளிகேஷன் தயாரிக்கணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாக் பைத்தானை பயன்படுத்துவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி என்விரான்மெண்ட் தானே தவிர வந்து லைக் பெட்டராக இல்லையான்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மாற்றி இருக்குங்க. அதான் உண்மைங்க. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராஜெக்ட்னா ஜாவாங்க, சின்ன ப்ராஜெக்ட்னா பைத்தாங்க. இவ்வளோ தான் வித்தியாசங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டாக் ஜாவாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேருக்கு ரொம்ப அதிகம் ஃபுல் ஸ்டாக் பைத்தானை விட. ஓகே. அண்ட் இப்போ ஓப்பனிங்ஸுமே ஜாவாக்கு அதிகம் பைத்தானை விட. ஓகே சார் நீங்கள் இப்படி சொன்னதுனால இந்த ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மட்டும் அது எப்படி ஆகுறதுன்னு மட்டும் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சரி, ஓகே. அது நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸுங்க, நடுவில் இன்டர்நெட் இருக்குங்க. ஃப்ரண்ட் அண்டில் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க, ரியாக்ட் இதை படிச்சுட்டு பேக் அண்டில் ஜாவா ப்ரோக்ராமிங்கில் ஸ்ப்ரிங் பூட். ஓகே. சரிங்களா? அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு வெப் ஏபிஐயை வச்சு மைக்ரோ சர்வீசஸ், அதாவது ஒரு ப்ராஜெக்டை குட்டி சர்வீஸாக பிரிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி, அந்த மாதிரி நீங்கள் பேக் அண்ட் கற்றுக்கிட்டு டேட்டா பேஸில் வந்து MySQL படிச்சுட்டு இதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா வேலை கிடச்சிடும். இதுதான் ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பருங்க. அண்ட் இந்த கோடெல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணக்கூடிய GitHub லேர்ன் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து ஏபிஐ பற்றி நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இது கூட வந்து முடிஞ்சால் க்ளவுடும் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா க்ளவுடு கூட போய் டிப்ளாய்மெண்ட் லேர்ன் பண்ணிட்டா நல்லதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம SDFC இருக்கு இல்லையா? SDFCயோடைய லைக் பேங்கிங் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாக் ஜாவா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். அடுத்த கொஷின் வந்து இந்த என்னென்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது சார்? ஸோ ரேங்கிங் கேட்குறீங்க நீங்கள். ஸோ ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து இப்போதைக்கு பைத்தான் தாங்க. பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்குங்க. ஃபுல் ஸ்டாக் பைத்தானுக்கு வேலை கம்மியாக கிடைக்குதுங்க, ஆனால் பைத்தானுக்கு அதிகங்க. புரியுது. சரிங்களா? இப்போ ஜாவாவா .NET பைத்தானு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாவாக்கு ஓப்பனிங் அதிகம், ரேங்க் 1ங்க. ரேங்க் 2 .NETங்க, பைத்தான் ரேங்க் 3 தான். வேலை கிடைக்கிறதில்ல. ஃபுல் ஸ்டாக் பைத்தான் ஓப்பனிங் ரொம்ப கம்மி. ஆனால் ஃபேமஸான லாங்குவேஜ் ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் ஃபஸ்ட்டுங்க, ரேங்க் 1. ரேங்க் 2 ஜாவாங்க. ரேங்க் 3 பார்த்தீங்கன்னா வந்து .NETங்க. ரேங்க் 4ல் இருக்கிறது PHPங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் உங்களுடைய SQL,
அதுக்கப்புறம் வந்து மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே கொண்டு போகலாங்க. ஸோ இதுதான் ரேங்கிங் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். சார் நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போது ஜாவா அண்ட் பைத்தான் இருக்குல்ல சார், இதில் ஃப்யூச்சருக்கு அப்படின்னு நான் யோசிச்சா எது பெட்டராக இருக்கும் சார்? ஆக்சுவலாக வந்து நீங்கள் எந்த ஃபீல்டில் போகிறீங்கன்னா டேட்டா ஸோ ரெண்டுமே டாப் கிளாஸுங்க. ரெண்டுமே டாப் கிளாஸுங்க, எவர் க்ரீனுங்க. அடுத்த 50 வருஷத்துக்கு நான் கேரண்டி தரேன். ஓகே. ஸோ ஜாவான்னு பார்த்தீங்கன்னா வந்து என்டர்பிரைஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்குங்க, ஒரு கேமிங் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, மொபைல் ஆப்லாம் டெவலப் பண்ணுறதுனா ஜாவா தான் வேணும். ஓகே. இப்போ அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மாதிரி சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஜாவா தாங்க. ஓகே. ஹாட்லின்லாம் ஜாவா தானே? எஸ். ஓகேவா? அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஒரு மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஏஐ, டேட்டா அனலிஸ்ட், டேட்டா ரிலேட்டடாங்க, ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுங்க, சைபர் செக்யூரிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்க்கு எல்லாமே வந்து பைத்தான் சூப்பருங்க. ஓகே சார். எஸ். ஸோ ரெண்டுமே டாப் கிளாஸ். நீங்கள் எந்த ஃபீல்டில் போகிறீங்கன்றதை பொறுத்து தான். ஓகே சார். ஸோ இப்போ கடைசியாக வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நான் போயிட்டேன் அப்படின்னா நான் சேலரிஸ் எந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாம் சார்? சேலரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தாங்க. நான் இப்போ சேலரி ரேஞ்சே உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ நான் அந்த அப்ராக்சிமேட் சேலரி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஃப்ரெஷர்னா வந்து 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் சேலரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 8லேருந்து 5 லட்சம் வரைக்கும், 4 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக 5 லட்சத்து 25 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர்ஸ் அதுக்கு மேலே வந்து 25 lakhsக்கு மேலே தான் கொடுக்குறாங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், சார் உண்மையாகவே அவ்வளோ கொடுக்குறாங்களான்னு. டிபெண்ட்ஸ் வந்து கம்பெனி தாங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு சேலரிங்க. இது வந்து ஓவராலாக இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டாண்டர்ட் சேலரி தான் நான் கொடுக்குறேன். ஆவரேஜாக சொல்லி. ஆமாம். ஆனால் ஜென்ரலாக நல்ல சேலரிங்க ஐடியில் ஃபுல் ஸ்டாக்குக்கு. ஓகே சார். சார் அப்போது நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா எங்கே போய் படிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தால்? நம்ம கம்பெனியில் படித்து இவங்க எல்லாருமே 1 2 3 4 5 25 30 50 இவங்க எல்லாருமே நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் தம்பி. சரிங்களா? ஓகே. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ப்ராஜெக்ட் பண்ணி இன்டர்வியூ ட்ரைனிங், இது இல்லாமல் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் எல்லா கைடன்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா உதவியும் பண்ண நான் தயாராக இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச பெரிய நம்பிக்கையோட நாங்கள் முடிக்கிறோங்க. ஸோ இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். நன்றி அனைவருக்கும். வாழ்க தமிழ், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.